ஹாய், ஹலோ. ஹலோ. இவ்வளோ சீக்கிரமா நாங்கள் வீடியோ எடுத்ததே இல்லை. அதுவும் இவர் இந்த காஸ்டியூம்ல நீங்கள் யாருமே பார்த்து ஸோ ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஆஃபீஸ். எஸ், ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஆஃபீஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஆஃபீஸ் வர்றதுக்கு லண்டன்லேருந்து கூப்பிட்டு வர அளவுக்கு ஒரு வேலை நடந்துட்டு லண்டன்லேருந்து இவர் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஆஃபீஸ் கூப்பிட்ருக்காங்க. ஸோ என்ன சொல்ல நினைக்கிறீங்க? போன வாரம் எல்லாம் மகாராஷ்டிராவுக்கு முட்டை கொடுத்துட்ருந்தாங்க. இந்த வாரம் தான் ஜஸ்வந்த் அண்ணா மூட்டில் எல்லாரும் முட்டை கொடுக்குறாங்க, ஓனர்ஸ்க்கு முட்டை கொடுக்குறாங்க. போன வாரம் எல்லாம் மகாராஷ்டிராவுக்கு முட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சிம்பிள். போன வாரம் செல்சி பண்ணாங்க, அதே காப்பி பேஸ்ட் பண்ணான் டெம்ப்ளேட்டை. ஐ வாண்ட் மோர் பவர்னா நாங்கள் பேசின வீடியோவில் என்ன சொன்னோன்னா, யாராவது ஒருத்தன் பண்ணுவோம், அது காப்பி கேட் லீக்னு தான் சொன்னோம். அடுத்த வாரமே காப்பி கேட்லாம் பண்ணுவாங்களாம் நாங்கள் நினைக்கவே இல்லை. அடுத்த வாரம் இல்லை மேன் சொல்லி ஒரு 2 ஹவரில் காப்பி கேட் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஓகே, சின்ஸ் சார் அலெக்ஸ் ஃபெர்குசன் நம்ம எத்தனை மேனேஜர் மாற்றிருவோம்? டேவிட் மாய்ஸ், ரயன் கிக்ஸு, டெம்பரரி மேனேஜர்லாம் விட்டுரு, பர்மனன்ட் மட்டும் பேர். டேவிட் மாய்ஸ், லூயி வான் கால், ஜோசே மரினியோ, ஒலே குன்னார் சோல்ஷாயர், எரிக் டென் ஹாக், ரூபன் அமோரிம் மாத்தியாச்சு. ரால்ஃப் ராக்னிக்கையும் ஆக்சுவலி சேர்த்துக்கலாம். ஹாஃப் சீசன் வந்தான், பட் நம்ம இது கேர்டேக்கர் மேனேஜர் மாதிரி தான். பட் ஓகே, அவனையும் சேர்த்துக்கலாம். ஓகே, லிட்டரலாக நம்ம வந்து 1500 மேட்ச் ஒரு மேனேஜர் ஆடி கொடுத்தாரு நம்மளுக்கு. சாஃப் வந்து 1500 மேட்ச் ஆடி கொடுத்தாரு. இவ்வளோ மேனேஜர் ஆடியுமே அந்த கவுண்ட்டை யாராலையும் மீட் பண்ண முடியல. சரி, நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு வந்து என்னன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ஃபேக்ஸுக்கு வருவோம். ஓகேயா, 3 மாதம் முன்னாடி அக்டோபர் 8 9 தான் வந்து பிஸ்னஸ் ஜேர்னலுக்கு வந்து ராட்க்ளிஃப் வந்து உங்காளு நீ உயர்த்தி பேசினிய இனியாஸ் வந்து தலைகீழாக மாற்றுவாங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க? ரூபன் அமோரிம் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கோச், ஒரு யங் மேனேஜர், அவனுக்கு வந்து டைம் கொடுக்கணும், 3 இயர்ஸ் டைம் கொடுக்க போகிறோம் டு அந்த ப்ராஜெக்டை பில்டு பண்ணி கரெக்டாக இது பண்ணுறது. 3 மாதத்துக்குள்ளே சாக் பண்ணி தொலைச்சி வச்சுருக்கானுங்க. ஓகே, பாயிண்ட் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவன் அக்டோபரில் கொடுக்கும்போது ரூபன் அமோரிம் லெஸ் தென் அ பாயிண்ட் அ கேம் ஆவரேஜ் பண்ணியிருந்தான். கரெக்டா? அப்போ தான் நம்ம அந்த கிரிம்ஸ்பி கிட்ட தோத்தது அந்த அந்த ஸ்டிண்ட் இருந்துச்சா ஒரு 5 மேட்ச்ல தொடர்ந்து. எஸ், அந்த மேன் சிட்டி உத வச்சிருப்பானுங்க நம்மள, நோ வின்னர் டிரா மாதிரி எல்லாமே நம்ம தோத்துருப்போம். அந்த ஃபேஸ்ல இருந்தது. அப்போ வந்து கிளப் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவனை, ஆர் போர்டு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ரூபன் அமோரிம் வந்து இது அப்படின்னு. செகண்ட், இதில் வந்து இன்னொரு வெரி வெரி கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த டிசிஷனை வந்து 14 மாதத்தில் எடுத்திருக்கீங்க ஹையர் பண்ணி. ஓகேயா, இதுக்கு வந்து ஒருத்தர் வந்து தடை போட்டார். யாருன்னா டான் ஆஷ்வர்த்னு ஒருத்தர் இருந்தார், ஸ்போர்ட்டிங் டைரக்டர். அவரை கார்டனிங் லீவ்ல இருந்து நம்மளுக்கு வந்து 5 மாதம் இருந்துட்டு திரும்ப கார்டனிங் லீவ் போனார், நம்ம கிட்ட பே அவுட் வாங்கிட்டு. ஓகேயா, அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, டான் ஆஷ்வர்த் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் ரூபன் அமோரிமை ஃபேன்சி பண்ணுறீங்க, ஆனால் ரூபன் அமோரிம் வந்து ரொம்ப ஸ்டபனான இவன், அவன் வந்து அந்த ஃபார்மேஷன்லாம் மாற்ற மாட்டான், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவன் இது பண்ண மாட்டான் அப்படின்னாரு. நீங்கள் பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாதுன்றத இன்டெரக்டாக பல விதங்கள் அவர் சொல்லியிருக்கு. அவர் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்கா. இப்போ வந்து இனியாஸுக்கு வந்து டபுள் வேமி மாதிரி இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டான் ஆஷ்வர்த்தை வந்து நீங்கள் வந்து கோச்சுக்காக பேக் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அவனை வெளில அமிச்சோம். கரண்ட்ல ஓகே, வெளில அமிச்சோம். டேவிட் கில்லுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏதாவது பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிற ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர்னு அவன் இருந்திருப்பான் ஷுவரா. அவனை நம்ம எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல அவன் வந்து பண்ணியிருப்பான் ஏதாவது. அவனை வெளில அமிச்சோம் இன் ஃபேவர் ஆஃப் ரூபன் அமோரிமை பிக் பண்ணுன்றதுக்காக. இதோட டிசிஷன் மேக்கர்ஸ் யாரு? ஒமார் பராடா, ஜேம்ஸ் வில்காக்ஸ் அண்ட் ஜிம் ராட்க்ளிஃப். ஓகேயா, இப்போ எவ்வளோ மாதம் ஆச்சு அவனை ஃபயர் பண்ணி? ப்ராபப்ளி ஒரு ஜூன்ல பண்ணோமா, ஜூன் ஆர் ஜூலை சம்வேர் எங்கேயோ நம்ம பண்ணி லீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் அந்த விண்டோக்கும் நடுவில் வச்சு எங்கேயோ நம்ம பண்ணினோம்னு வச்சுப்போமே. 1 வருஷம் கூட ஆகல அவனை ஃபயர் பண்ணி. இப்போ நம்ம இவனையும் கழட்டி விட்டாச்சு, ரூபன் அமோரிமையும் கழட்டி விட்டாச்சு. யாருக்காக அவரை கூட்டம் வந்தோம், அவர் வந்தாரோ அவரும் போயிட்டாரு. எக்ஸாக்ட், யாரை கூட்டம் வந்தோமோ அவரும் போயிட்டாரு. இப்போ இது வந்து ஜிம் ராட்க்ளிஃப், ஒமார் பராடா, ஜேம்ஸ் வில்காக்ஸ் ஆர் ஜேசன் வில்காக்ஸ், இவங்க மேலாம் வந்து அட்டர் ஃபெயிலியர் ஆன் தேர் பார்ட் டு ஐடென்டிஃபை த ரைட் கேண்டிடேட் அப்படின்னா. அண்ட் தென் இதோட டபுள் வேமியே சொன்னேன்னா, நீ ஸ்போர்ட்டிங் டைரக்டரையும் விட்டீங்க,
அண்ட் தூக்கிட்டு போய் ஜேம்ஸ் வில்காக்ஸ் கிட்ட நீங்க வில்காக்ஸ் கிட்ட அதிக பவர் கொடுத்துருக்கீங்க டிசிஷன் மேக்கிங். அதுவும் எப்போ நம்ம இந்த டிசிஷன் மேக் எப்போ நம்ம ஃபயர் பண்ணியிருக்கோம், மிடில் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் விண்டோல ஃபயர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கோச்சும் இல்லை, பிளேயரும் உங்களுக்கு வந்து வீக்னஸ் இருக்கு, ஸ்குவாட் வந்து இல்ல, ஸ்போர்ட்டிங் டைரக்டரும் இல்ல, வில்காக்ஸ் தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கா. இப்போ எதை வச்சு நம்ம வந்து பிளேயர்னு ஒருத்தரை சைன் பண்ணோம்னா எந்த பேசிஸ்ல நம்ம சைன் பண்ண போறோம், யாருக்காக சைன் பண்ண போறோம்? மான்செஸ்டர் யுனைட்டட் அவ்வளவுதான்றது இல்ல, இதெல்லாம் வந்து ஃபிளாஸ். ஓகே, ரூபன் அமோரிம் வந்து என்ன சொன்னா, தெளிவா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ பார்த்திருந்தா அப்படின்னா அவன் சொல்லியிருப்பான், எல்லாரும் அவன் வேலையை செய்யுங்கடா, நான் என் வேலையை செய்யறேன் அப்படின்னா. அப்பயுமே வந்து அவன் எந்த லெவலா பேசியிருப்பான் அப்படின்னா, நான் மேனேஜரா தான் நான் வந்து ஏத்துக்கணும் அப்படின்றான். பட் ஹி வாஸ் வில்லிங் டு டூ தட் கோச்சிங் ஒர்க் மட்டும். எல்லாரும் அவன் வேலையை பார்த்து அவனுக்கு தேவையானதை கொடுத்துருந்தா அவன் கோச்சிங் ஒர்க் மட்டும் பண்றதுக்கு அவன் ரெடியா தான் இருந்தான். நீங்க வந்து சொல்லலாம், என்னங்க பர்ஃபார்மன்ஸே இல்லையே, என்ன அகாடமி அன்லாக் பண்ணான்றது கேக்குறாங்க. ஓகே, அகாடமியில வந்து யார் அவ்வளோ பெரிய டேலண்ட், வேர்ல்ட் பீட்டிங் டேலண்ட் யார் இருக்கா? சரி, சிடோபி வந்து சான்ஸ் கொடுத்தால, சரி 16 வயசு தான் ஆச்சு, 17 வயசு தான் ஆச்சுன்னு எதுக்கு டிஃபெண்ட் பண்றீங்க? அதுதான் வந்து 16-17 வயசுல தானே அங்க ஒருத்தன் பார்சலோனால ஃபர்ஸ்ட் டீம்ல கலக்கின்னு இருக்கான். அதே 17 வயசு பையன் தானே அவன். ஸ்டார்ட் பண்ணும்போது 17 வயசு பையன். எக்ஸாக்ட்லி. ஸோ அவன் ஸ்டார்ட் பண்றால. ஸோ டேலண்ட் ஹேஸ் நோ ஏஜ். அலெக்ஸ் ஃபெர்கசன் சொன்ன மாதிரி தான், டேலண்ட்டுக்கு ஏஜ் கிடையாது. அவர் அது கிளியரா இருந்தாரு, எங்க டேலண்ட் இருந்தாலும் நாங்க போவோம். ஏஜ் டஸ் நாட் மேட்டர். டேலண்ட் இருந்தா இட் வில் ஸ்டார்ட் ஆன் இட்ஸ் ஓன். ஓகேயா? ஸோ அதனால வந்து இந்த சிடோபி அகெயின் இவன் சொல்லலாம், இந்த ஐசக் ஹேவனுக்கு கொடுத்துருக்கான், அவன் மினிட்ஸ் கொடுத்துன்னு தான் இருக்கா. இதே நீங்க ஒரு லாஸ்ட் 9 கேம்ஸ் நீ யோசிச்சு பாரு, லாஸ்ட் சீசனோட லாஸ்ட் 9 கேம்ஸ் ஊர்ல இருக்கிற எல்லா சின்ன பையனும் ட்ரை பண்ணியிருப்பான் அவன். அதுலேருந்து யாரு வந்து பொட்டென்ஷியலி இப்போ இந்த டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குன்னு மட்டும் நீ யோசிச்சு பாரு. பாதி பேருக்கு யாருமே கிடையாது நம்ம கிட்ட. அந்த ஹெட்டர்னால தப்பிச்சார், இல்லனா அவர் அந்த லிஸ்ட்ல கொண்டு போகாரு. என்னைக்குமே டோர்கு வந்து அந்த லிஸ்ட்லயே இருக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். ஹி இஸ் த வர்ஸ்ட் கிராசர் இன் தி லீக். ஸோ அவனை வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா ஆடி அவன் ஒரு கேம்ல வந்து ஓரளவுக்கு ரிசல்ட் எடுத்துன்னு வந்தான். இதெல்லாம் வந்து ரூபன் அமோரிம் ஆக்சுவலி hats off to Ruben Amorim for that. And நீங்க ஃபயர் பண்ணும்போது ரூபன் அமோரிம் is only 2 points away from Champions League spot, automatic qualification in 4th. செல்சியோட நம்ம ஆல்மோஸ்ட் டைல இருக்கோம்னு நினைக்கிறேன் பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஞாபகம் லாஸ்ட் வீக் they drawn with City, so நம்மளும் ஒரு டிரா தான் போட்டோம். சோ நம்ம வந்து டைல தான் இருப்போம் அவங்களோட, which is 5th place, கோல் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கா, மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ். ஓகேயா? இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது எதுக்கு வந்து இந்த ஃபயரிங்? ஏன்னா they were willing to accept. அப்படி நீ வந்து பண்றேன்னு வச்சுக்கோ, இந்த ஓனர்ஷிப் வந்து தெளிவா டிசிஷன் மேக்கிங்கா இருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும்னா, நீ ரிசல்ட் வராத போதே ஃபயர் பண்ணியிருந்தியா? நான் வந்து அப்ப அவனோட வந்து இதுவா தான் இருந்தேன், நான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேன் அகைன்ஸ்ட் ஃபார் ஃபயரிங் ரூபன் அமோரிம். இதுக்கு அவன் அந்த ஒரு டாக்டிக்ஸ் போர்டு எடுத்து இப்படி குனிஞ்சான்ல அந்த பெனால்ட்டி அப்பெல்லாம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம். அது விஜயானா தான் ரீடர்ஸ் தான் ஃபிளைட் எடுத்துட்டு என்னைக்கோ திருச்சி ஓட போறான். நான் வந்து ஹெவியா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் ரூபன் அமோரிம் அந்த சேனல்ல. ஆனா அதுக்கப்புறம் பண்ணால இதே இதுல நானே கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பேன். ரூபன் அமோரிமோட ஃபார்மேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு பிளேயர் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாத்தையுமே நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அவன் வந்து டர்ன் அரவுண்ட் டெஃபினட்டா பண்ணியிருக்கா. இப்போ வந்து ஐ வில் பிளேம் த போர்ட், நாட் ரூபன் அமோரிம். இதுல ஏன் பிளேம் பண்றேன் போர்டு அப்படின்னா, ஏன் பிளேம் பண்ணுவேன் அப்படின்னா யோசிச்சு பாரு, ரிசல்ட் வந்து வராத போது யூ பேக் த மேனேஜர். ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1 point per கேம்லேருந்து 1.63 points per கேமுக்கு வந்திருக்காங்க. அது இல்லாம சாலிட்லி அவன் ஒரு ரன் அவங்கள கொண்டு போயிருக்கான். வின்ரா நடுவில் ஒரு லாஸ்ட் 2-3 இருந்துச்சு. உல்ஸோட டிராலாம் ப்ரூட்டல் தான், ஒத்துக்கிறோம். உல்ஸோட டிரா பண்ணிருக்கூடாது, லீட்ஸோட டிரா பண்ணிருக்கூடாது, பர்மத்தோட ஜெயிச்சிருக்கணும் 4-4ல. அதெல்லாம் டெஃபினட்டா வந்து நான் அக்ரி பண்றேன். ஆனா ஹீஸ் கெப்ட் யூ இன் 5th or 6th place in the league. யூரோப்பா டெஃபினட்டா இருக்குன்ற லெவல். அந்த ஐடியா வர்க் ஆகுது, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்கிட்ட நீங்க வந்து என்ன சொல்லி இருக்கலாம்னா, ஓகே சரி உன் ஃபார்மேஷன்ல வந்து ஃபிளாஸ் இருக்கு, அதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி கம் டு அ காமன் கன்க்ளூஷன்ன்றதுக்கு பதிலா அங்கேருந்து வில்காக்ஸுக்கு வந்து என்ன ஃபுட்பாலிங் ஹிஸ்டரி பெடிகிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோச்சு கிட்ட வந்து நீ ஃபார்மேஷனை மாத்தி ஆடுன்றதெல்லாம் நீ எதுக்கு பேசுற? இவன் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸும் வில்காக்ஸையும் நீங்க கம்பேரே பண்ண முடியாது. நான் ப்ரூட்டலாக தான் சொல்றேன். வில்காக்ஸ் சொல்லணும்னா புல்ல பிடிக்கிறவன் சவுத் ஆம்டன்ல ஒரு சின்ன பசங்களாம் கூட்டு வந்து
நல்ல ரேட் ஏத்தி தள்ளி விடுற ஒரு ஆளு. ஆமா. எக்ஸாம்பிள் லாவியாவா இருக்கட்டும், ரீசெண்ட் டேஸ்ல நம்ம பாக்குற எல்லாம் ஒரு இது. சவுத்தாம்ப்டன்ல நிறைய இருக்கும். ஆனா கம்பேர் ரூபன் அமோரிம் at the age of 40 he went to Braga. ஸ்போர்ட்டிங் லிஸ்பன்ல இருக்கா, ஸ்போர்ட்டிங்ல அடிச்சு he beaten the Pep, the manager who is ruling. அது அன்னைக்கு ஃப்ளூக்ல அடிச்சானோ பண்ணானா இல்லையா, அதுதான் கேள்வி. அவனே சொல்லியிருப்பான் பெப்ப அவங்க வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டிய சான்சஸ்லாம் ஃபினிஷ் பண்ணியிருந்தா டெஃபினட்டா நம்ம தோத்துருப்போம் அப்படின்வான். பட் அவன் ஜெயிச்சான். ஹி ஹஸ் ஜென்ரேட்டட் அ பாசிட்டிவ் வைப். ஓகே, அவனோட டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஆர் பிளென்டி. நான் வந்து அவனை கிரிட்டிசைஸ் தான் பண்றேன். டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஆர் பிளென்டி. ஆனால் அவனுக்கு டைம் கொடுத்து நீங்கள் 3 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 monthsக்குள்ள ஃபயர் பண்ணுறதுலாம் வெரி வெரி பிக் மிஸ்டேக் ஆன் த பார்ட் ஆஃப் த போர்டு. பாயிண்ட் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளேயிங் ஸ்டாஃபுக்கு அவனுக்கு நாளைக்கு ஆட போகிற கேமுக்கு, நாளைக்கு இல்லை நாளைக்கு ஆட போகிற யாரும் இல்லை, ப்ரூனோ ஃபிட் ஆக போகிறான். ப்ரூனோ ஃபிட் இஸ் கோயிங் டு ப்ளே. அவனோட டாலிஸ்மேன் வரப்போகிறான். ஓகே, பாயிண்ட் 1. இப்போ பிட்வீன் மொராக்கோ அண்ட் கேமரூன் வந்து ஒன் ஆஃப் எம்போமோ இல்ல மசராவி வந்துருவாங்க விச் ஃபார் த 17th கேம். அதுக்கப்புறம் டியாலோ அண்ட் எம்போமோ வந்து இருக்காங்க, ஃபைனல் வரைக்கும் போறான் அப்படின்னா தே வில் கம் பேக் ஆன் அந்த 17th இல்லாம அடுத்த கேம் வீக் வந்துருவாங்க. ஸோ நீ 2 வீக் சஸ்டெயின் பண்ணியிருந்தேன்னா அவனோட ஃபுல் ஸ்குவாட் திரும்ப அவனுக்கு வந்திருக்கும். இந்த ஸ்குவாடை வச்சு தான் அவன் வந்து யுனைடெட வந்து he was moving ahead with that squad. டாக்டிக்கலி ஃப்ளா இருக்கு, ஏன்னா அவனுக்கு தேவையான பிளேயரே இல்லை. ஓகே, நீங்க வந்து சொல்லலாம் அவன் வந்து ஃபார்வர்ட் லைனுக்கு அக்செப்ட் பண்ணிட்டான்னு. ஆமா, ஃபார்வர்ட் லைனுக்கு அக்செப்ட் பண்ணான். அப்புறம் எதுக்குடா நீங்க வந்து அவன் வந்து கோச்சுன்றீங்க? அப்ப அவன் தானடா மேனேஜர். அவன்கிட்ட ஃபுல் பவரை கொடு, சேயிங் தட் இல்ல அவன் மேல நீ வந்து ஃபுல் பவரை கொடு, சேயிங் தட் உனக்கு எந்த பொசிஷன் வேணும்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கு தான் வாங்க போறோம்னு. இல்ல அவனை கோச்சுன்னு சொல்லு, சேயிங் தட் நீ எந்த டிசிஷனுமே எடுக்கக்கூடாது, பிளேயிங் ஸ்டாஃப் நாங்க தரோம், அதை வச்சு நீ ஆட போற அப்படின்னு. செல்சி அதுல தெளிவா இருந்தாங்க. எல்லா பையும் நாங்க பண்ணுவோம், உன் வேலை வந்து என்ன, ஜஸ்வந்த் சார் நம்ம தான் கோச் மட்டும் நீ பண்ணு அப்படின்னு. உன் வேலை பஸ்ல ஏத்திட்டு போயிட்டு கிரவுண்ட்ல ஆட வச்சு. எக்ஸாக்ட்லி, டாக்டிக்ஸ் அதே பஸ் ஏறி நீ வீட்டுக்கு வா, அவ்வளவுதான். இங்க வந்து நீ என்ன சொன்ன, ஓகே அவனுக்கு வந்து என்ன கேட்டான், அவன் ஓலே வாட்கின்ஸ் கேட்டான். ஓலே வாட்கின்ஸ் சைன் பண்ண முடியல, அதுக்காக பெஞ்சமின் செஸ்கோ கொடுத்த. இப்போ நீ அவன் வந்து என்ன சொன்ன, அவ்வளவு காஸ்ட்லியா சைன் ஆஸ்டன் வில்லா விக்கிறதுக்கு ரெடியா இருந்திருக்கணும் இல்லையா? சத்தியமா அவன் வந்து அண்ட் மேன் யுனைடெடோட இன்ஃப்ளேஷன் பிரைஸ் டேக் வேற போட்டிருப்பாங்க. ஸோ அது வாங்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து. ஸோ அவன் வந்து என்ன கேட்டான் அவனுக்கு, லெட்ஸே அவன் வந்து இப்போ நீங்க வந்து என்ன பண்ணீங்க, அவனுக்கு செஸ்கோ கொடுத்தீங்க, ஓகே ஃபைன். அவன் வந்து ஃபார்வர்ட் லைன் தான் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு கேட்டா, நீ ஸ்போர்ட்டிங் டைரக்டர், நீ டிசிஷன் எடுக்கிறேன், நீ என்ன சொல்லியிருக்கணும், டே ஃபார்வர்ட் லைன் வேணா, மிட்ஃபீல்டு கொஞ்சம் வீக்கா இருக்கு, மிட்ஃபீல்டை இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னொரு பிளேயர் வாங்கலாம் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். அது இல்லாம யூ வெண்ட் வித் ஹிம். தென் why are you guys throwing him under the bus now? அப்போ வந்து அவன் தானே டிசிஷன் எடுத்திருக்கான், மேனேஜரா அவன் தானே இது பண்ணியிருக்கான். ஸோ he has controlled everything, right? ஸோ அப்படின்னா he's in right to ask. இப்போ ஏன் இன்டர்ஃபியர் பண்றான், அவன் எப்படி இது பண்றான்றதுல. ஸோ இது வந்து we are going nowhere. இந்த சைக்கிளில் தான் நம்ம மாட்டி ரொம்ப விஷயஸாக இருந்தது. அவன் வந்து க்ளீன் அவுட் பண்ணான், பிளே ஃபார் த பேட்ஜ்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இந்த ராஷ்வர்டு, கார்னாச்சோ, இந்த சான்சோ, இந்த மாதிரி இதெல்லாம் கழட்டி விட்டான். கரெக்டோ தப்போ, அட்லீஸ்ட் அவன் வந்து வெளில அனுப்பிச்சான் கிளப்பை விட்டு. நீங்க வேணாம், நீ ஸ்டார் தான், ஏன்னா வெளியே போய் ஆயிக்கோ, நீ என்ன வேணா ஆயிக்கோ, என்கிட்ட வேணாம், நீ வந்து கிளப்பை ரூயின் பண்றன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கழிச்சான். இந்த அதே மாதிரி நம்ம வந்து ஈவனெல்லாம் வச்சிருந்தோம், இந்த கிறிஸ்டியன் எரிக்சன் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அவன்லாம் வந்து கொஞ்சமா ஃபேஸ் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ அவன் வந்து கிளியர் பண்ணியிருக்கான் ஓரளவுக்கு. ஓகே, ஏன் எல்லாருமே சொல்லலாம் ஹாய்லாண்ட்லாம் வந்து நாப்லியில போய் அடிக்கிறேன், சரிடா. ஏங்க உங்களுக்கு நான் சொல்லவா, ஹாய்லாண்ட் வந்து நல்ல ஸ்ட்ரைக்கர், ஏன்னா அவன் ஆல்ரெடி அங்கே ஆடி இருக்கான். உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது, அவன் அந்த டெரெயின்ல ஆடின ஒரு பிளேயரு. அவனுக்கு அங்க போய் நீங்க என்ன பண்ணாலும் போனோம். காண்டே பத்தி எல்லாருக்குமே தெரியும், காண்டே ஆட வைப்பான். என்ன மாதிரி இருந்த ஸ்பர்ஸ் அவன் எங்கேயோ கொண்டு போய் விட்ட ஆளு. ஆமா, அவன்லாம் அவனுக்கெல்லாம் அவன் கேட்கற ஆளுங்கெல்லாம் அவன் மொரினியோலாம் அப்ராமோவிச் சைன், நீ என்ன, அதுதான் எல்லா மேனேஜரும் எதிர்பார்ப்பாங்க. தட்ஸ் வாட் எல்லாருமே ஆதி காலத்து. இப்போ ஒன்றும் இல்லை, நான் நம்ம ஊர் கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்லேயே சொல்கிறேன்னு, இப்போ கம்பீர் கேக்கில் பிளேயர் கொடுப்பீங்களா, அகர்கர் பிளேயர் கொடுப்பீங்களான்னு சண்டை போதில்ல, அதுதான் அங்கேயே நடந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. அகெயின் ஒரு கோச்சுக்கு வேணுன்ற பிளேயர் தான் கொடுத்தாகணும். அதுக்கு தான் வந்து அதை பேஸ் பண்ணி அந்த ப்ரொஃபைலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கவுட்டு, அனலிஸ்ட்டு, டேட்டா அனலிஸ்ட்டு.
ஸ்போர்ட்டிங் டைரக்டர் எல்லாருமே வந்து அந்த ப்ரொஃபைல் செட் ஆகுமா ஆனா இப்ப இருக்கிற பெரிய கிளப் யாருமே ஸ்போர்ட்டிங் டைரக்டர் மதிக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு பொசிஷன் வந்து துச்சமா நினைக்கிறாங்க. செல்சியாஸ் மேஜர் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஈவன் நியூ கேசல் வில் டு அந்த செட்டப் ப்ராப்பரா கொண்டு வந்தான். இந்த கிளப்பை நான் வாங்குறேன். அவன் வாங்கும்போது 28th இன்னைக்கு அவன் எங்கேயோ இருக்கான். அவன்லாம் நீங்க நிறுத்தவே முடியாத ஒரு நிலைமை. அவெல்லாம் வந்து அதே மாதிரி இப்போ வந்து நீ யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோ. இப்போ நீ வந்து ராஷ்வர்ட் ஆன் லோனு, சான்சோ ஆன் லோனு, என்ன இவனும் லோன் தான், ஹைலாண்டும் லோன் தான். இப்போ ஹாய்லாண்ட் வந்து வரமாட்டான் திரும்ப. ஏன்னா காண்டே வந்து அவன் வந்து எனக்கு வேணும், எப்படி மெக்டாம்னி வேணுமோ, எப்படி லுக்காக்கு எனக்கு தேவைப்படுதோ அது மாதிரி இவனும் வேணும்ன்றதுல அவன் தெளிவா வாங்கிடுவான். ஓகேயா? இப்போ சான்சோக்கு தான் இடிக்குது. ராஷ்வர்டை வந்து பார்சலோனா வந்து ஃப்ரீ கான்ட்ராக்ட்ல எடுத்துருவானுங்க. கன்ஃபார்ம் அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப் முடிஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் சைனிங் அவன் எடுத்துருவாங்க. எப்படியாவது அவனை திக்கி திணறியாவது ஏதாவது பண்ணி எடுத்துருவாங்க. இப்போ இந்த சான்சோக்கு என்ன ஆக போகுது? விற்க போறியா வச்சுக்க போறியா? ஏன்னா நீ இப்போ ஃபார்மேஷன் மாத்துவ. இப்போ புது கோச் யாரு வந்தாலும் அன்லஸ் ஆர் அதர்வைஸ் இட்ஸ் சம்மன் லைக் கிளாஸ்னர் who is going to play the same 3-4-2-1 or a 3-4-3 modified version or a Thiago Motta, another 3-4-3 ஓட ப்ராப்பனன்ட். இவங்க இல்ல அப்படின்னா வேற எல்லாருமே பேக் 4 தான் போவாங்க. when you get a Spaniard அது டோட்டலி டிஃபரெண்ட் கேஸ். நீங்க ஃபேப்ரிகஸ்க்கு போனாலும் சரி, ஜாவிக்கு போனாலும் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க 4-2-3-1 இல்ல 4-3-3. அதுதான் ஆடும். ஜாவிலாம் நீங்க கூட்டதீங்கன்னா 4-3-3 தான் செத்தாலாம். ஏன்னா அவனுக்கு சொல்லி கொடுத்தது 4-3-3 தான் சொல்லி. அவன் ஆடின பொசிஷனும் அதுதான். அவனுக்கு 4-3-3 வாழ்க்கையில எல்லாமே தெரியும். ஏன்னா வாழ்க்கையில அவன் பார்த்தது எல்லாமே. லா மெஸ்ஸி அகாடமில இருந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் பிளேஸ் 4-3-3. இதே நம்ம கிளப் சிஸ்டம்ல இருக்கிற ப்ராப்ளம் இன்னொன்னு, நாட் எவ்ரி டீம் பிளேஸ் த சேம் வே. சேம் ஃபார்மேஷனே யூஸ் பண்ணல. நம்ம அகாடமி பிளேஸ் இன் டிஃபரெண்ட் ஃபார்மேஷன், அண்டர் 18 பிளேஸ் இன் டிஃபரெண்ட் ஃபார்மேஷன். அப்ப எப்படா நீங்க ப்ரூவ் ஆவீங்க? இப்ப நம்ம ஒரு இன்டர்மா கூட்டி வந்திருக்கிறதும் அண்டர் 18 டாரன் ஃப்ளெச்சர் ஏற்கனவே நம்மளோட பழைய பீஸ் தான் அது. அது எப்படி ஓலையை கூட்டு வந்து ஒரு ஹோலை வந்து அடைச்சு அது ஹைப் ஏத்துனீங்களோ அதே தான் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நீ இப்போ எதுக்கு நீ ஃபயர்? ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் ஃபயரிங் அட் திஸ் மொமெண்ட் இஸ் ராங். ஐ திங்க் அது வந்து ஸ்பர்ஸ் தெளிவா பண்ணாங்க. ஸ்பர்ஸ் ஜனவரியில முடிவு எடுத்தா இவன் எனக்கு தேவையில்ல, சீசன் முடிஞ்சது கட்டி விடுறேன். அந்த ஆள் அந்த யூரோப்லாம் அடிச்சு கொஞ்சம் அவரோட போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணு. ஓகே, உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, நீ கிளம்பு அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. டீசெண்டா முடிவு பண்ணாங்க. நீ வந்து என்ன பண்ண? எரிக் டென் ஹாக ஒரு FA கப்புக்காக வச்சு பாதி சீசன்ல சாக் பண்ண. அவன் என்ன சொன்னான்? நான் பாதி சீசன்ல டேக் ஓவர் பண்ண மாட்டேன்னா வலுக்கட்டாயமா இவனை கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்து நீ பாதி சீசன்ல உள்ள விட்ட. ஸ்போர்ட்டிங் அப்புறம் காணாமலே போயிடுச்சு. ஸ்போர்ட்டிங் ஸ்டில் அவங்க வந்து எங்க முடிச்சாங்க ஞாபகம் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வலுக்கட்டாயமா விட்ட. இப்போ நீ என்ன பண்ணிருக்க? பாதி டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஆரம்பிக்கும் போது நீ விட்டுருக்க. இதெல்லாம் உங்களுக்கு டைமிங் சென்ஸ்ன்றதே இல்லாம இந்த போர்டு வைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி என்ன சொல்லவா, இது ஒரு 3 வீக்ஸ் முன்னாடியே இவனுக்கும் வில்காக்ஸுக்கும் சண்டைன்றது மீடியால அரசல் ரிப்போர்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த சோகால்டு ஸ்பூஃப் மீடியான்னு சாக்கர் பைபிள், ஃபுட்பால் லேடு, அவங்க எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோகால் பெரிய ஜேர்னலிஸ்டான டேவிட் ஆர்ஸ்டேனோ, அத்லெட்டிக்கோ, ஃபெப்ரிஸோ யாரும் இது ரிப்போர்ட் பண்ணல. ஸ்டில் தென் ஹி ஓன்ஸ் த ஜாப். அதுக்குள்ள நம்ம செல்சி வந்து கொஞ்சம் பூஸ் வேலைகளை பார்த்தாங்க. அவன் டெம்ப்ளேட்டை கொடுத்தா அந்த டெம்ப்ளேட் அப்படியே அவன் வந்து வார்த்தையை மாத்தி பேசினா. மூலத்தனம் போட்டது சாலா அந்த ஒரு இன்டர்வியூ. இல்ல இப்போ எனக்கு ஒரே ஒரு இது, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸுக்கும் ரூபன் அமோரிமோட செல்ல குழந்தை மாதிரி. ரூபன் அமோரிமோட செல்ல குழந்தை ப்ரூனோ கொடுத்துட்டு போயிட்டான். அவன் இருக்க சொன்னா நான் இருந்தேன், இல்லைன்னா என்னைக்கும் எனக்கு 100 மில்லியன் சம்பளம், ஃப்ரீ ஜெட், எனக்கு ரொனால்டோ ஈக்குவல் ஆஃபர் எனக்கு கொடுத்தாங்க, ஃப்ரீ டாக்ஸ் பண்ணி, நீ எப்போ வேணா வா, எப்போ வேணா போ, நீ இந்த இடத்துக்கு போகலாம்னா எனக்கு இஷ்டம் இல்லை, நீ இங்க இருக்கனா இரு. இப்போ அவன் என்ன போறான்? அவனுக்கு தெரிஞ்சு கிளம்பிடுவான். சரி, அப்ப நீ இப்பயே வித்துருவியா? ஜனவரியிலே விற்க போறியா ப்ரூனோவை? அது எனக்கு தெரியல. இப்போ ஜனவரியில நான் ப்ரூனோ வித்தனே, யார் ரீப்ளேஸ்மெண்ட்? ஸ்குவாட்ல நீ ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். யார் ரீப்ளேஸ்மெண்ட்னா டாரன் ஃப்ளெச்சர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. பெப் கார்டியோலா வந்து இந்த பார்சலோனா பீல இருந்தா வந்தான். அப்ப வரும்போது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஆகலாம். அவன் அந்த டீமும் வந்து ஸ்ட்ரகிளிங்ல தான் இருந்தது. அவன் டேக் ஓவர் பண்ணும்போது அவன் தான் புஸ்கெட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணான். அந்த மாதிரி கரெக்டா இன்ட்ரோடியூஸ் சொல்லலாம். பார்சலோனாக்கும் லலிகா இருக்கிற கிளப்ஸுக்கும் பிஎலுக்கு இருக்கிற கிளப்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, பிரசிடென்ட் ஆர் ஓப்பன் டு த பப்ளிக். அவங்க ரோட்ல நடந்து போறப்போ நீ பண்றது தப்புன்னு கை நீட்டி பேசினா இதே கேள்விய இங்க எந்த பிஎல்லையும் பண்ண முடியாது. பிஎல் ஓனர்லாம் வேற எங்கேயோ உட்காந்து இருக்கான். ஆக்சுவலி ரோமனை பத்தி எல்லாரும் கிரிட்டிசிசம் வைப்பாங்க. ரோமன் வந்து நல்ல ஓனர். என்னை பொறுத்து இவனுங்களை பண்றதை விட அவன் பண்றது எவ்வளவோ பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியல் ஓனர்ஷிப்னா
ஐடியல் ஓனர்ஷிப் வந்து சிட்டி ஆர் ஆர்சனல் வந்து டைம் கொடுத்தாங்க ஆர்டெட்டா. ஆர்சனல் வந்து ஓகே வெங்கருக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணி கொடுத்தாங்களோ அதை தான் வந்தோ நீங்க ஆர்சனல் உங்களுக்கு கிரிட்டிசிசம் வைக்கலாம். வந்து ஒரு சீசன்ல 2 கப்புடா இவன் என்னடா போடுங்கண்ணா இன்னி வரைக்கும். அப்போ நாங்களே இந்த சேனல்ல பேசுங்க எமிரி கொடுத்த 2 ஃபைனல்ல வச்சு ஒப்பேத்தனவன் தானே நீ. அது வந்து யோசிச்சு பாருங்க. மொரினியோ ஒரு இன்டர்வியூல சொல்லுவான், டு யூ நோ வாட் ஹெரிட்டேஜ் இஸ். அதே மாதிரி ஹெரிட்டேஜ் எடுத்து பாருங்க. ஷார்ட் டேர்ம் மெமரியில பேசாதீங்க. செல்சி அதுக்கு முன்னாலேயும் ஜெயிச்சிருப்பானுங்க, அதுக்கப்புறமும் ஜெயிச்சிருப்பானுங்க. ஆர்சனல் 14 வருஷமா ஓடும் மண்ணாங்கட்டியும் ஜெயிக்கல. ஆர்டெட்டா தான் ஸ்டெபிலைஸே பண்ணினா அந்த கிளப்பை. ஆர்டெட்டா மேட் தம் பிலீவ் எங்களால செகண்ட் முடியும், வி ஆர் த்ரெட் டு சிட்டின்றது அவங்க உட்கார வச்சான். எஸ், இல்லைன்னா நீங்க பாருங்களேன், இப்ப ஆர்சனல் ஓப்பன் அப் ஆனதுனாலதான் நிறைய கிளப் அந்த ப்ராஜெக்ட் வந்தாங்க. எமிரி ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் தோத்தாரு. சட்டப்படி பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேக் எமிரியா தான் போட்டிருக்கணும். எமிரி இப்போ வந்து பவர் இருக்கிற மேனேஜர்லாம் பாரு. எமிரி ஷோரா பவர் உண்டு, ஆர்டெட்டாக்கு ஷோரா பவர் உண்டு, பெப்புக்கு வந்து ஷோர். இனி கார்டியல் என்ஜோர்னா அடுத்த பிளேயர் போயிட்டே இருக்கானுங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டு நாங்க அடுத்த ஒரு ஆள் பேசுறோம். யாராலும் நாங்க கூப்பிட்டா வரதான் போறாங்க. பெப் வந்து ஐஎம் பெப், அவ்வளோதான் முடிஞ்சது. எல்லாரும் பெப்புக்கு ஆடிட்டேன்னா உனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ரொம்ப ஈஸியாக உனக்கு வந்துடும். அதனாலேயே வந்து அவனுக்கு வந்து பெப் இம்ப்ரூவ் பண்ணுவான் அவனை. ஆக்சுவலி எனக்கு என்ன கடுப்புனா, கிளேசியர்ஸோட அசிங்கப்படக்கூடாதுன்னா இவன் வந்து டேக் ஓவர் பண்ணான். இவன் அதோட கேவலம். இவன் அதோட போனா கிளேசியர் ஒரு கிரிக்கெட் டீம் வாங்கி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. IL T20ல அல்புரம் கிளேசியர் ஒரு டீம் வச்சிருக்காரு. அவங்க ஜெயிச்சுட்டு ஜாலியா தான் இருக்காரு. அந்த ஜாலியா NFL ஜெயிச்சா. ஒரு 3-4 வருஷம் முன்னாடி டாம் பிரேடின்னு ஒரு 44 வயசு குவார்டர் பேக் எடுத்து வந்து அதையும் ஜெயிச்சா. டால்ஃப் இதுல 47 இயர்ஸ் தானே. டம்பா பே பக்கனியர்ஸ். ஸோ அதனால அதெல்லாம் வந்து ஓகே, கிளேசரை விட்டுறலாம். இப்போ வந்து கிளப்புக்கு ஒரு ஒரு விஷனே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு விஷனை தான் நீ பொட்ரே பண்ணியிருந்த. இனியாஸ்ன்றதோட ஒரே ஒரு ஹோப்புன்றது வந்து இருந்தது, நீ ஹைப் பண்ண அளவுக்கு இல்லை. பட் அட்லீஸ்ட் விஷனுக்கு ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் விஷன் நாங்கள் டைம் தர போறோன்றதுக்காக தான் அவனுங்களை வந்து பாராட்டலாம். அந்த ஹைப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டான்ல, பாராட்டவா செஞ்சிருக்கலாம். விஷனுக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு. இப்போ வந்து தரங்கட்டமா இவனுங்களை தான் துப்பணும். ரூபன் அமோரிம் வந்து ஒரு பக்கம் திட்டி தான் ஆகணும். அவன் பண்ணது தப்பு தான். ஆஸ் அ மேனேஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா அவன் பண்ணது தப்பு. இப்ப ஜிம் ராக்கெட்லிஃப் என்ன பேசுவான்றனா அவர் பண்ணது தப்புங்க. அதனால ஓகே. சோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, மீடியா கிரிட்டி அந்த பிரச்சனை தாங்கிப்ப அவன் வந்து லோவர் எண்ட் ஆஃப் த இதுல வந்து இஃப் ஹி ஸ்பீக்ஸ் அகைன்ஸ்ட் யூ நீ ஃபயர் பண்ண போற. ஸோ இது வந்து பேசிக்கா என்னன்னா, ஜஷ்வந்த் சொல்லுவான் கார்பரேட் கல்ச்சர்னு. இதுதான் ஆக்சுவல் கார்பரேட் கல்ச்சர்ல தான் அவனுங்களும் ஓட்டுறாங்க. இதுல என்ன சொல்லியிருந்தான் ஜஷ்வந்த்? நான் ஓப்பனா நம்ம இதுக்கு மேல பேசவே முடியாது. செல்சி வந்து அவனுங்க பண்ணதுக்கு இது ரொம்ப ப்ரூட்டல். இவங்க பண்ணது ஈவன் மராஸ்கா கிரிட்டிசிசம் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இவனும் கிரிட்டிசிசம் எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு வெளியில இருந்து அகைன் இந்த ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, இந்த ரூனி, கேரி நெவில், ஜேமி கேரகர், இந்த மாதிரி இருக்கிற முக்கியமான பால் ஸ்கோல்ஸ். ஓகே, கேரி நெவில் வெலன்சியால போய் வந்து he came back with the tail between his legs ம்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்தான். ஓட விட்டு அடிச்சாங்க அவனை. வாழ்க்கையில அந்த ஸ்கோர் லைன் அவன் மறக்கவே மாட்டான். ஓட விட்டு அடிச்சாங்க. உனக்கெல்லாம் கோச்சிங் தெரியுமான்றது. இப்போ நீ பண்ணிட்டா. ரூனி பர்மிங்ஹாம் சிட்டி எங்க இருந்தது தெரியுமா? இந்த சீசன் அவனுக்கு PL ஆடி இருக்கணும். இவனை சம்பந்தமே இல்லாம தூக்கிட்டு வந்து போட்டு எவ்வளோ ஃபெயிலியர் ரூனிக்கு ஆஸ் அ மேனேஜர். ஸோ இப்போ வந்து நீ கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நீ கிளப் லெஜெண்டா இருந்து நீ கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் கன்ஸ்ட்ரக்டிவா கொடு கிரிட்டிசிசம். அவன் கான்ஃபிடன்ஸையும் பிளேயர்ஸை டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி கொடுக்காத. இவனுங்க பேசுறது பார்த்தா இவர் பேசுவார்லாம் நம்ம மொட்டை ஆர்சனல். அவர் இதெல்லாம் பண்ணலங்க, எனக்கு அவர் பேரு டக்குன்னு ஞாபகம் வரல. அவருக்கு இவனுங்க எவ்வளவோ அவரே பரவாயில்ல. இவனுங்களுக்கு ஃபர்ஸ்ட் இவனுங்கெல்லாம் அந்த ஆளாவது நாங்க தான் கப் அடிப்போம்னு பேசிட்டு இருப்போம். இவன் வரவன் பரவாயில்லாம் திட்டிக்கிட்டு இருக்கான். இல்ல இப்ப என்ன விஷன் யாரு வந்து ஓகே, இப்போ ஒரு சாம்பிள் எடுப்போமே. உன்னோட ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு சொல்லுவேன்? இப்போ மார்க்கெட் மூணே மார்க்கெட்டை விட்டுரு, 3 பேர் சொல்லு. ஜாவி, ஃபேப்ரிகஸ், மேபி இது இவங்க புல்ல பொறுத்திருக்கு. ஆனா அவன் இதெல்லாம் பார்த்துட்டு அஸ் யங் மேனேஜரா அவன் கெரியரை கெடுத்துக்க மாட்டான். அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜாவி இஸ் ஜாப்லெஸ். அதனால காசுக்காக நான் சொல்றேன். நான் ஜாப்லெஸ்னா உடனே பாவர்ட்டி லைன் அந்த லைனுக்கெல்லாம் நான் போல. ஒருத்தவங்க ஃபுட்பாலே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இப்ப நாளை பின்ன பெப்ப விட்டீங்கன்னா கூட அவன் வாரம் ஏதோ ஒரு மேட்ச் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான்.
ஏன்னா அது பைத்தியம் டெய்லி மேட்ச் பார்க்கும். அவனுக்கு வந்து ஃபுட்பால் வந்து நாடி நரம்பு ரத்தம் சதை அந்த மாதிரியான. கிளாப் நீங்க நோட் பண்ணி பாருங்க, ஆஃப்டர் ஷிட்டு அவனும் மேட்ச் பார்த்துருப்பான். அவன் ரெட்புல் எடுத்ததுக்கு காரணமே ரெட்புல்ல சாக்கா வச்சு ஒரு 6-7 கிளப்பு போய் வாரம் வாரம் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு வரலாம், அதுக்கு தான் எடுத்தான். ஸோ ஐடியலி ஜாவி. எனக்கு மோட்டா அவனோட கெரியர் நல்லா ஸ்டார்ட். அது பொல்கோனா வச்சு நல்ல ஸ்டார்ட். பட் ஜுவென்டஸ் கிராக்கட். மேபி தே கோ ஃபார் அன் ஹார்டன் ஒன், கேரட் சவுத்கேட். ஏன்னா சவுத்கேட் அண்ட் இனியாய்ஸ் ஹேவ் கிரேட் ரிலேஷன்ஷிப். ஸ்டார்டிங் ஃப்ரம் இனியாய்ஸ் டேக் ஓவர்லேருந்து ஒரு பேர் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக மேனேஜர் லிஸ்ட்ல வந்துகிட்டே இருந்த ஒரு ஆள் வந்து. அப்போ டான் ஆஷ்வர்த் சொல்லும் போதே கேட்டிருக்கலாமேடா, கேரட் சவுத்கேட் தானே அவன் ஃபர்ஸ்டே சொன்னான். ஃபர்ஸ்ட் சஜஷனா சவுத்கேட் தான் அவன் சொல்லியிருக்கலாமே அட்லீஸ்ட் அவன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வந்து தே நீட் டு ஹையர் அ ப்ராப்பர் ஸ்போர்ட்டிங் டைரக்டர். இல்லைன்னா கார்டனிங் லீவ்ல இருக்கிற அவனை நீங்கள் மறுபடியும் உள்ள கூட்டு வந்து தான் ஆகும். நான் வந்து என்னோட 3 வந்து நான் சொன்னோம் அப்படின்னா, என்னோட விஷனரி உங்களுக்கு வந்து பயங்கரமா ஒரு விஷனரி கோச் வேணும். ஒரு 5 வருஷத்துக்கான ஸ்கெட்ச் போட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு இறக்கணுமா? ரொம்ப ரொம்ப வைல்டு இது ஷாட். ஓகேயா, ஜூலியன் நாகல்ஸ்மன். அது வேர்ல்ட் கப் நான் சொல்லலாம் தான் யோசிச்சேன். பட் வேர்ல்ட் கப் எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு வேர்ல்டு கப் எப்படி போகுதுன்றது தெரியாது அவருக்கு. ஓகே, இவங்க டவுட்ல வச்சுக்கோங்க. ஜூலியன் நாகல்ஸ்மன் ஒன்று, வெரி வெரி லாங் கார்ட்ஸ் அவனுக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு இப்போ கரண்டாக உங்களோட செட்டப்பு அதே ஃபார்மேஷன் அதே பிளேயரை மாற்ற வேணாம், இதெல்லாம் வேணாம் அப்படின்னா அவுட் ஆஃப் கான்ட்ராக்ட்ல அலிவியர் கிளாஸ்னர் இருக்கான். 6 மாசம் அவுட் ஆஃப் கான்ட்ராக்ட். அவன் இப்போ பேலஸ்க்கும் யுனைடெடுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, போய் வாங்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஓகே நான் வந்து ஃபுட்பாலிங் ஃபண்டமெண்டல் கல்ச்சர்லேருந்து நான் பில்ட் பண்ணணும், ஒரு ஒரு நேம் பிராண்ட் வேணும், ஒரு இந்த வேணும், ஒரு ஐடியாலஜி வேணும், அந்த ஐடியாலஜி டுவர்ட்ஸ் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன், யூத்தை நான் ப்ரமோட் பண்ண போகிறேன் அப்படின்னா கோ ஃபார் ஜாவி. என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தெரியும் டேலண்டட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு நல்ல பிளேயரை இங்கே கூட்டம் வந்து இந்த மீடியா கிரிட்டி வச்சு அடிப்பானுங்க. அவன் வந்து ஸ்பானிஷ் பார்சா மீடியா அண்ட் ரியல் மேட்ரிடோட மார்க்காவை பார்த்தவ, அதனால இந்த மீடியா வந்து அதோட கொஞ்சம் கம்மி தான், டோனான மீடியா தான். அதனால மீட் பண்ணது இந்த மீடியா ஹைப் ஆகுமே தவிர அது தவிர வேற எதுக்கும் இந்த மீடியா ஹைப். என்ன பொறுத்த வரைக்கும் ஜாவி வந்து ஐ லைக் ஜாவி ஃபார் ஒன் ரீசன் ஒன்லி. அந்த ரீசோர்ஸே இல்லாத ஒரு பார்சலோனா டீமை கொஞ்சம் யூத்தை எடுத்துன்னு வந்து பில்டு பண்ணி ஃபார்மேஷனை செட் பண்ணி அவன் தடவினான். இன்னொரு ஷாட் வேணா சொல்லலாம், நீ சொன்ன மாதிரி சவுத் கேட் வந்து ஒரு நல்ல ஷவுட் அவுட்டு. ஆனால் சவுத் கேட் கிட்ட ப்ராப்ளம் என்னன்னா, சவுத் கேட்டை இவங்க ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுவானுங்கன்னா, அவன் அட்டாக்கிங் ஃபுட்பாலே ஆட மாட்டான், அவன் அழுக்கு மாதிரி இருக்கும் அவன் ஃபுட்பால். அண்ட் மேன் யுனைடெடுக்கு அழுக்கு மாதிரி ஃபுட்பால் ஆடுறோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஹோசே மரினியோவை தூக்கினோம், அதெல்லாம் பண்ணினோம். நம்ம தண்டமா இருக்கு ஃபுட்பால், தண்டமா இருக்கு. எதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, அந்த ஸ்டார்டர் பீரியட் தான் இருந்தாலுமே அவன் நல்லா தான் பண்ணான். சம்மந்தமாக வந்து இது 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 எல்லாத்துக்கும் வந்து எனக்கு ஒன்னே தான் தோணுது. அன்றே சொன்னார் அந்த ரால்ஃப் லாக்னிக்கு, உங்களோட ப்ராப்ளம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தாண்டா உங்களுக்கு வேணும், உங்களோட ப்ராப்ளம் வந்து இது கிடையாது, உங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வேணும். லாஸ்ட் இயர் வச்சு எங்க போயிட்டான் அந்த ஆள் வந்து சொன்னான். அந்த ஆள் கொடுத்த லிஸ்ட்லேருந்து நம்ம ஒரு 3-4 வாங்கியிருந்தா கூட இந்நேரத்துக்கு எங்கேயோ போயிருக்கும்டா கிளப்பு. என்னடா பண்றீங்க அவன் அதுலயும் சொல்றான், அவன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான். அந்த மாதிரி ஒரு விஷனரி மேனேஜர் ரால்ஃப் லாக்னிக் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரெயின், ஒரு சூப்பர்பான பிரெயின் உள்ள ஒரு இவன். அவங்கிட்ட தூக்கிட்டு போய் நீங்க ஸ்போர்ட்டிங் டைரக்டர் கொடுத்தா கூட அவன் நல்லா பண்ணுவான். ஆனா அவன் இந்த செட்டப்ல ஒர்க் பண்ணுவானான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கிளப் யாராவது வாங்க, சவுதி யாராவது வாங்கலாம். கொஞ்சம் சவுதி இதுக்கு மேலே வாங்க மாட்டேன். இந்த கத்தாரில் அந்த பேர் சொல்லாத ஒரு ஆள் தயவு செஞ்சு வந்து வாங்கிட்டு போயிடு இவனுங்க வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவனுங்க வேலை என்னன்னா காசு கொடுத்துட்டு வேலையை பார்த்து போனாங்கண்ணா. ஏன்னா சவுதியும் அதான் பண்ணாங்க லிட்ரலி. எனக்கு தெரிஞ்ச அந்த சிஇஓ வந்து நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஸ்டால்வே தான் பார்த்துருக்கேன், அமாண்டா ஸ்டால்வேயும் ஹஸ்பண்டே தான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அவன் வந்து அந்த ஃபைனல் அப்போ வந்தான், அதுக்கப்புறம் வரவே இல்லை, உட்காந்து ஜாலியாக WWE பார்த்துட்டு. அவன் லிட்ரலி சிட்டியோட ஓனர் எவ்வளோ ஆட்டி பார்த்துருக்க? அந்த ஒரு ஃபைனல் 2 ஃபைனல், அந்த ட்ரிபிள் ஃபைனல், அந்த ஒரு செல்சி ஃபைனல். அந்த செல்சி ஃபைனல் கோவிட் ரீசன்ஸ்க்காக வந்தான் நினைச்சேன். ஆனால் அந்த செகண்ட் ஃபைனல் வந்தான். நான் பார்த்தேன். எதுக்கு வந்தான்? ஃபைனல்ன்றதுக்காக வந்தான். அது என்ன இப்போ வந்து அவன்லாம் வந்து பேச மாட்டான், பெப்பு தான் போய் பேசுவார். அவனோட பெப்பு வந்து சம்மர் பிரேக்ல எங்க போவாருன்னு நினைக்கிறீங்க? அங்க போய் ட்ரைனிங் போயிட்டு இவருக்கு பிரைவேட் டின்னரே நடக்கும். ஆல் ஆர் நத்திங்ல ஒரு எபிசோட்ல இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. எதுக்கு அதெல்லாம்? நான்லாம் வந்து பேச மாட்டேன்.
கோச், சிஇஓ, ஸ்போர்ட்டிங் டைரக்டர் எல்லாம் லிட்டரலி தே ஹேவ் ஒன் பர்சன். நீங்க சிட்டில பாத்துக்கிட்டீங்கன்னா துபாயில இருந்து ஒரு ஆள் எப்பவுமே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் மட்டும்தான் அந்த அபுதாபிக்கும் இவங்களுக்கும் இருக்கிற ஒரே கனெக்ட். லிங்க் அண்ட் ஒரு அழகான அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். நான் வந்து சிட்டின்னு கூட இல்லை, நிறைய கிளப்ஸ்ல இருக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி பிஎஸ்ஜியோட ஓனரும் வந்து ரொம்ப 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 இதுதான், கிங் ஆஃப் கத்தர். அவன் நிறைய வர மாட்டான். இந்த மாதிரி நீ வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஓனர்ஸ் they have one connecting person. PSG was a failure model. மாத்தினால they brought in a correct sporting person. they got in a good coach, லூயிஸ் என்ரிகே. அந்த மாதிரி ஒரு செட்டப் அமையணும்னா ஆக்சுவலி லூயிஸ் என்ரிகே ஸ்பெயின்ல வந்து ஒரு நல்ல மேனேஜர் தான். பட் அந்த ப்ராஜெக்ட் அவனுக்கு ஓரளவுக்கு ஒர்க் ஆகாம போச்சு. அவனுக்கு he knew அது டைம் ஆயிடுதுன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அவன் கிளம்பிட்டான். அவன் கிளம்புனோடனே was free. they went, they got Campos, the sporting director they bought. இந்த கேம்போஸுக்கு வந்து ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. அவன் தான் வந்து இந்த செவியால் ஐடென்டிஃபை பண்ணது, இதெல்லாம் வந்து அவன் தான் பண்ணியிருப்பான். இன்னைக்கு பல குழந்தைகளை வளர்த்து விட்ட ஒரு ஆள் அவன் வந்து சூப்பர். அதனால தான் அவன் ஜாவ் நெவஸ் வந்து பிஎஸ்ஜி அட்ராக்ட் பண்ணி கூட்டு வந்தாங்க. ஜாவ் நெவஸ் வாஸ் ஸ்மால் கிட் இன் பிளேயிங் ஃபார் பென்ஃபிகா. ஜாவ் நெவஸ் வந்து உல்ஸ்ல இருக்கும்போது ஃபெயிலியர். அவன் சொன்னான் நான் வந்து அடிப்பேன்டா போய் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டு பென்ஃபிகாக்கு போயிட்டு பென்ஃபிகால இருந்து அவன் பிஎஸ்ஜி போனான். நான் அடிக்கிறேன்டா பிஎஸ்ஜி போவேன் அப்படின்னா அதே மாதிரி போனா ட்ரிபிள் எல்லாம் அடிக்காத விஷயம் அடிச்சாங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட் செட்டப் வரதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகும். இப்போ கரண்டா என்ன கேட்டா விஷன் சுத்தமா இல்ல. எனக்கு கரண்டா என்னன்னா நான் ஓப்பனா சொல்லலாம், நான் க்ளோரி டேஸ்ல டாக்குமெண்ட்ரி நீங்க அமிச்ச வீடியோ சுதர்ஷனெல்லாம் அவர் லைவே அவர் ரீலே அதான் சொல்லிச்சு, இந்த போர்டு விளங்காது, இதுக்கு மேல ஒன்றும் புடுங்க போறது இல்லை. ஆக்சுவலி இந்த போர்டு வந்து இஸ் பீன் வெரி புவர். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜிம் ராட்க்ளிஃபோ இல்லை ஒரு ஓனர்ஷிப்பாக நான் இருந்தேன்னா ஐ வுட் டெஃபினெட்லி ஃபயர் வில்காக்ஸ் ஃபர்ஸ்ட். இல்ல எனக்கு இப்போ உனக்கு வில்காக்ஸ் பிடிச்சிருக்கு, நீ அவங்க கூட தான் இருக்குன்னா ஐ புட் த கிளப் ஃபார் சேல் அண்ட் கோ, அவ்வளோதான். ஐ வில் சரி கிளப்பை நீ வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. ஏன் இப்போ கிளப் இருக்கு விற்கிறதுக்கு வந்து அது ஒரு ப்ராசஸ், அது டைம் ஆகும் 1 year. பட் இப்போ வந்து உனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா இப்போ என்ன பார்த்தேன்னா ஐ டோன்ட் திங்க் வி ஹேவ் அ விஷன், வி டோன்ட் ஹேவ் a thought process on how to improve the club. ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க, ப்ராஜெக்ட் எங்க, அதுதான் கேள்வி. ப்ராஜெக்ட் மேன் யுனைடெட், பட் அதுக்கு டைம்ன்றது கிடையவே கிடையாது. லிட்டரலா இவங்க அந்த ஷேர் மார்க்கெட் ரிக் தான் பண்றாங்க. இப்போ ஒரு மேனேஜரை ஹையர் அவுட் பண்ணா வேல்யூ ஏறும், அப்போ நல்லா இவங்க டிவிடெண்ட் எடுத்து கிளேசியர் எடுத்து பாக்கெட்ல போட்டு அவன் போயிடுவான். அவன் அடுத்த ஐபிஎல்ல டீம் வாங்கலாமா, ஐபிஎல்ல வந்து பிட் பண்ணானுங்க. அந்த குஜராத் டைட்டன்ஸும் லக்னோக்கும் வந்து பிட் பண்ண பைத்தியக்காரனுங்க தான் அவனுங்க வந்தானுங்க. அவனுங்களுக்கு வேலை அதுதான், பிசினஸ் மேன், அவ்வளவுதான். அவன் வந்து ஸ்போர்ட்டை பிசினஸா பாக்குறான். அவன்கிட்ட காசு இருக்கு, என்ன வேணாலும் பண்ணுவான், பிரச்சனையே கிடையாது. சரி, ஃபைனல் கன்க்ளூஷன்ல யாரு டு பி என்ன, நம்ம லோனிஸ் பேசிட்டோமா? லோனி வந்து ஓகே, லோனி வந்து சான்சோ would be the question mark. அது வந்து எல்லாருமே கிளம்பிடுவாங்க. சான்சோ வந்து அந்த நம்ம பாம் டீம்னு செல்சியை கலாய்ச்சோம்ல, மேபி அந்த ஒரு கேரக்டரா வந்து மாட்டலாம். அது இப்ப ஜாவி மாதிரி ஒரு ஆள் வந்தா they will have a talk. they'll definitely have a talk. ஸோ ஏன்னா சான்சோ நல்லாவே கவனிச்சிருப்பான். ரிவைவ் பண்ண முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு 6 மாசத்துக்கு ஒருத்தரை கூட்டு வந்திருக்கோம்ல, மாஸ்டர் படத்துல ஜேடி வந்து கூட்டு போற மாதிரி ஒருத்தர். ஃப்ளெச்சர் ஒர்க் அவுட் ஆனா எனக்கு ஹாப்பி தான். ஃப்ளெச்சர் வாஸ் ஒன் ஆஃப் த, எனக்கு என்னன்னா ஓகே, பட் ஆனா அந்த சின்ன பசங்களுக்கும் ஓகே, இந்த பிக் ஸ்டேஜுக்கெல்லாம் ரொம்ப டஃப்பரான ஒரு ஆளுன்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம், பெப் மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். அவனுக்கு பிரெயின் இருந்து அவன் மாத்துறானா பார்ப்போம். அந்த மாதிரி மாத்தினானா ஐ அம் வெரி ஹாப்பி. அவன் 2 பசங்க வர ஆடுவாங்க, அதுக்குலாம் பார்க்க மாட்டான். இப்போ ஸ்கில் இருந்தா ஆட விடுவான், இல்லைன்னா நெப்போட்டிசம்ன்றாங்க. நல்ல ஸ்கில் இருந்தா ஆட விடுவான், இல்லைன்னா ஆட மாட்டான். பட் பார்க்கலாம் என்ன ஃப்ளெச்சர் என்ன பண்றான்னு பார்க்கலாம். பட் இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷனா மாறணும்னா வந்து ரிசல்ட்ஸ் பயங்கரமா கொடுக்கணும். அண்ட் டாக்டிக்கலி அஸ்டியூட்டா ப்ரூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். பர்மனன்ட் சொல்யூஷன் தயவு செஞ்சு ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல உட்காந்து புளுத்துறீங்களா அந்த பாட்காஸ்ட்ல, அவனுங்கெல்லாம் போய் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்காந்து கேள்வி கேளுங்க, என்ன போடுங்க நீங்க அப்படின்னு கேளுங்க. இது என்னைக்கோ கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சார் அலெக்ஸ் ஃபெர்குசன் இதுக்கு மேல மேட்சுக்கு வருவாரான்னு தெரியல இவனுங்க பண்ற பேச்சுக்கு. ஐ மீன் ஐடியலி எனக்கு வந்து இப்போ சொல்லியிருக்காருங்க ஒரு காலத்துல சிட்டி வந்து வாய்ப்பேல ஏஞ்சிக்க முடியாதுன்னு. நாய்சி நெய்பர் இதுக்கு மேல சிட்டியை எனக்கு அப்புறம் நானே எவ்வளவு பண்ணிட்டேன், எனக்கு அப்புறம் வரவங்களாம் எவ்வளவு பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1500 மேட்ச் ஸ்டார்டிங்கே சொன்னேன்,
அவன் தான் வச்சு செஞ்சிருக்கான். 10 வருஷமா அவன் செஞ்சுன்னுக்குறான் நம்மள. அவன் வந்து ஓகே தாத்தா கிளம்பிட்டார், நான் வரேன். அவன் வந்து சரி ஓகே. இன்னொரு ஆங்கிள்னா என்ன, இந்த வாரம் ஃபுல்லா மேனேஜர் ஷாக்கு. செலிட்டிக்ஸ்ல பாவம் ஒரு யூஎஸ் மேனேஜரை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் 30வது நாளே ஐயோ அப்பா போதும் நான் கிளம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தது யாரு உன் திருவாயில் யாரு தோணுகிறது உனக்கு சொல்லு, அதை வச்சு முடிப்போம். செல்சி இந்த மேனேஜருக்கு தாங்குவானே எனக்கு டவுட் தான். செல்சி நாங்க பேசிட்டு இருக்கும் போது தான் செல்சி அப்பாயிண்டட் நியூ மேனேஜர் லியாம் ரோஸ்னர் தானே. நீ முதல்ல இதுக்கு சொல்லு, யார் அடுத்ததுன்னு சொல்லு. அடுத்தது யாரு? எனக்கு தெரிஞ்சு லான்ஸ்னர் அனுப்புறதா? வெக்கேஷன்ல இருந்து வந்தோடனே சண்டை இருக்கு. ஓகே, நீங்க ஸ்டீவ் பாரிஸ் யாருன்னு பார்க்கணும்னா டேர் டு தி ஈகிள்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு அமேசான் பிரைம்ல, போய் பாருங்க. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரி, கிளாஸ்னரா நீ? ஓகே, என்னோட Do you think Chelsea appointment will work? ஊல்ஸா எங்க ஹல்ல இருந்தாலும் ஒன்றும் பெருசா பண்ணல. அகைன் அவங்க சிஸ்டர் கன்சர்ன்ல இருந்து கூட்டின்னு வந்திருக்கானுங்க. ஈஸி பிரேக் பாப்போம் என்ன நடக்கிறதுன்னு. எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், எங்கான பில்ட் அண்ட் ஐடென்டிட்டி. ஸ்டார்டிங்கே இந்த ஐடென்டிட்டி அமோரியம் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டான். அதே டெம்ப்ளேட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கான்டா. அதனால வந்து சொல்றேன் பாருங்க, அம்மா ஈஸியாக பணக்காரன் ஆகணும்னா மான்செஸ்டர் யுனைடெட்ல குப்பை அல்ற வேலை இருந்தா கூட போயிடுங்க. அவங்க போயிட்டு ஓனரை போய் நீ அசிங்கமா லூசுன்னு திட்டேன், உன்னை சாக் பண்ணி நல்ல காசு கொடுத்து வெள்ள. அமோரிமா தான் நான் சொல்லலாம், நான் வந்து ரிசைன் பண்ண மாட்டேன், நீ வேணா ஃபயர் பண்ணிக்க. அவன் 3வது வாட்டியோ 4வது வாட்டியோ இதே மாதிரி சொன்னான்னு நினைக்கிறேன். பட் கம்மிங் பேக் டு இது, நீ கிளாஸ்னர்னல்ல, நான் வந்து தாமஸ் பிராங்க், இன்னும் என்னோடது தாமஸ் பிராங்க்ல தான் இருக்கு. பர்ஸ் கண்டிப்பா வந்து விண்டோ முடியறதுக்குள்ள அவன் இன்னும் 2 கேம் தோத்தானா அவனை வச்சுறாங்க. ஏன்னா ட்ரா தான் இந்த வாட்டியும். ஸோ பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி தாமஸ் பிராங்க் அமிச்சாங்கன்னா அவனை வந்து நம்ம பொறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. ஏன் கையெடுத்து கும்பிடுறேன், இந்த சாவி கிவி கூப்பிட்டு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரூவன் மேனேஜராக கூப்பிட்டுவாங்க. ஃப்ராங்க் அதுக்காக ப்ரூவன்லாம் சொல்லல. ஃப்ராங்க் இஸ் நாட் எனஃப் சொல்லுவாங்களா, யுனைடெடுக்கு இவன் தாங்க மாட்டான். சரி, எப்போதும் நம்மள வந்து ஒரு கஸ்டமரியா ஒரு நேம் போடுவாங்க. ஒரு சோட்டத்தாலையன் வந்து ஒருத்தன் இருப்பான், அப்புறம் வேர்ல்டு கப் வின்னர், மல்டி டைம் சாம்பியன்ஸ் லீக் வின்னர், ஆஸ் அ கோச், ஆஸ் அ பிளேயர், நம்பர் 5 போட்டிருந்தான். வருவானா மாட்டானா? அவன் பிரான்ஸு தான், போனா பிரான்ஸுக்கு தான். அவன் ரெடியா இருக்கான். அடுத்த வேர்ல்டு கப்போட நீ கிளம்புற, நான் வரேன், எம்பாப்பே நானும். எல்லாம் நடுவில் தாத்தா ஏதாவது இந்த எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன்னு தாத்தா ஏதாவது வேலையை பார்த்தாரு. சாபி அலான்சோக்கா? ஆனா பார்க்க மாட்டாரு, அதுக்குள்ள பார்க்க மாட்டாங்க தெளிவா. அவன் அட்லீஸ்ட் அவன் எதுவுமே தப்பா இது வரைக்கும் சொல்லல. எல்லாத்தையும் வினி வந்து வெரி இம்பார்ட்டன்ட்டான். அதனால அதையும் டோன் பண்ணிட்டான். கிளப்ல அவனுக்கு தெரியும் நான் வாட் இஸ் ரியல் மேட்ரிட்னு. விளையாடுன ஒரு ஆள்லாம் ஸ்பெயினே ஆடு வேற. அவனுக்கு வந்து யோசிச்சு பாரு, கோச் எல்லாம் யாரு பாரு, ஒசே மரீனியோ, கார்லோ ஆன்செலோட்டி. மொரினியோவே சொன்னானே, பிறந்ததுல இருந்து ஃபுட்பால் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் அப்பாவே கோச், அவன் அப்பா கோச், பிளேயரு, அவன் ஆடினதெல்லாம் பெரிய ஆளுங்க. அதனால அவனுக்கு வந்து அந்த பிரெயின் இருக்கு. பாப்போம், வில் see where it ends up with. ஆனா ஜிடான் இல்ல, நம்பிராதீங்க. இந்த மீம் போடுவானுங்க, ஜிடான் வந்து வாரத்துக்கு இல்ல ரொம்ப 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 கால்ல உளுந்து நான் மார்ஷியல் எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னா கூட அவன் பண்ண மாட்டான். அவன் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவன் வந்தாலும் அவன் அதான் சொல்ல, பேர் நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன், நீ எனக்கு வேணுன்றது எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஒரே வேர்டு தான், அப்ராமோவிச் சைன். எனக்கு வந்து நான் கேட்குற பிளேயர் நீ சைன் பண்ணுவியா, நான் வரேன் அப்படிம்பான். அவன் வந்து ஃபுல் பவர் தான் டிமாண்ட் பண்ணுவான். அவன்லாம் வந்து வந்தானா அவனுக்கு கொடுத்துதான் ஆகணும். அவனோட ரெஸ்யூமே வந்து அப்படிதான். அவனோட போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்க செத்துறீங்க. அவன் பிளேயராகவே வந்து உள்ள நின்னானா, தம்பி நீ எல்லாம் என்ன பண்ணியிருக்க என்னோட பேசுற பத்தியா, நான் வேர்ல்டு கப்ல பனேங்காலாம் எடுத்திருக்கேன், வேர்ல்டு கப் கோலுக்கு பனேங்கா எடுத்திருக்கேன், நீ எல்லாம் என்ன பண்ணியிருக்க? நான் ஃபைனலே காஸ்ட்லியா இருந்தா கூட ஃபேமிலியை விட்டு கொடுக்காம முட்டினேன் நானு. அதோட முக்கியம் என்னன்னா, ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட்பால்லேயே ஜிடான் மட்டும்தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த யூரோஸ் ஃபைனல் பெஸ்ட் பிளேயர், அதே மாதிரி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த வேர்ல்டு கப் 98 அண்ட் பெஸ்ட் பிளேயர் இந்த ஃபைனல் யாருமே வாங்கல இது வரைக்கும், வாங்கினது இல்லை. மட்ராசி ஃப்ரீயா தானே இருப்பார், அவர்லாம் வரமாட்டாரா? மட்ராசி வந்தா நம்ம ஊருக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும். இது போதும் ஏன்னா அவர் கத்தூரி நேரம் பேசிட்டு. ஸோ இதோட நாங்க நிறுத்திக்கிறோம். சரி, நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இது வேற மாதிரி ரேண்டா போயிருக்கணும், நாங்க அதை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணோம்.
ஆமா இன்னும் திட்டலாம் தான் இருந்தோம். அட் த எண்ட் ஆஃப் த டே கிளப்பை விட்டு கொடுக்க கூடாது. தட்ஸ் த பாலிசி ஆஃப் எ ஃபேன். அழுக தாங்க வருது. இதுக்கு மேல எல்லாம் க்ளோரி டேஸ்ல பார்க்க முடியாது இப்போ. நீ டாக்குமெண்ட்ரி பார்க்காத, நான் சொன்ன மாதிரி வீடியோஸ் பார்க்க ஆரம்பி. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ, பை.